ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடாச்சார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यशगोभिप्रकाशाभिरावितमः वाழிपरकालन् वाழிकलिकण्डी वाழிकुறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியான் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு திருள் கடுதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் உரியதொருதாண்டகம் 4 குலானெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. திருநெடுந்தாண்டகத்திலே ரொம்ப முக்கியமான ரொம்ப அழகான எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் பார்க்க போகிறோம். 8வது பாசுரம். இது ஆழ்வார் தாம் இழிந்த துறை அப்படின்னு சொல்லணும். ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான விஷயம். இந்த ஒரே பாசுரத்துல 9 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ற ஆழ்வார். இதுக்கு முன்னாடி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லும் போது எம்பெருமான் தன்னுடைய வைபவங்களை எல்லாம் பிரகாசம் பண்ணும்படியாக ஜகத்துக்கு ஈஸ்வரனாக நமக்கு சேஷியாக எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரத்திலே உலகத்தை எல்லாம் அளந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். உலகளந்த வைபவத்தை அழகாக ஒன்மிதியில் அப்படிங்கிற பாசுரத்துல பார்த்தோம். அந்த உலகளந்த வைபவத்தை அப்போது சேவிக்கும்படியான பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு குறை இருந்தது. அந்த குறை தீரும்படியாக எம்பெருமான் இங்கே பூங்கோவலூர் திருக்கோவலூரிலே உலகளந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்ப பெருமாளே சொன்னாராம், ஆழ்வாரே இந்த மாதிரி குறை வரக்கூடாது என்பதற்கு தானே அர்ச்சாவதாரத்துல சேவை சாதிக்கிறேன். வேதத்திலே சொன்ன அர்த்தங்கள் அந்த அர்த்தங்களை புரிய வைப்பதற்காக விபவாவதாரங்களே லீலை செய்வதும் அந்த விபவாவதார லீலையை நாம் சேவிக்கும் லீலையில எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் பல திவ்ய தேசங்களிலே என்பதும் பார்க்கிறோம். உலகளந்த பெருமானாக திருக்கோவலூர்ல எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே அந்த நினைவை ஆழ்வாருக்கு கொடுக்க, ஆழ்வார் எப்படியானால் என் நெஞ்சமே வா நாம் பூங்கோவலூர் போகலாம், பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய மனசை கூட்டி திருக்கோவலூர் போகலாம் என்பதாக சொன்னார். அப்படி போகும்போது 2 விஷயம். முதல் விஷயம், திருக்கோவலூரை அனுபவிக்கணும். திருக்கோவலூர்ல இருக்கிற பெருமான் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பொய்கைகள் அதாவது குளங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் தோட்டங்கள் முதலானதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேர்த்து நன்றாக அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஒரு 2 பாசுரத்துல அந்த ஊர்ல இருக்கிற கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபொழில்சூர் நெருமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறியன் பணிய நின்றன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னார்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டான்னா, தான் உகந்த ஊரெல்லாம் பாடி திருக்கோவலூர் போறது மட்டும் உத்தேசம் இல்லை. நடுவுல என்னென்ன ஊர் இருக்கோ எல்லாத்தையும் பாடி ஆடிக்கொண்டு அப்படியே போகலாம் அப்படிங்கிறார். சலம் புரிந்தங்கு அருள் இல்லா தன்மையாளந்தான் உகந்த ஊர் எல்லாம் பாடி ஆடி. எம்பெருமான் உகந்த ஊர் எல்லாம். திருவங்கை ஆழ்வார்கிட்ட நாமளே ஒண்ணு பார்க்கலாம். அவர் ஒரு திவ்ய தேசத்துல அவர் மங்களாசனம் பண்ணும்போது அந்த திவ்ய தேசத்தை மாத்திரம்தான் மங்களாசனம் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அங்க இருந்துட்டே வேற திவ்ய தேசத்தையும் பாடுவார். அங்கிருந்தே திருக்குடந்தை அப்படிங்கிறத பாடிட்டு இருப்பார். ஏன்னா அப்ப என்ன நினைவுக்கு வருதோ, அப்ப எந்த பெருமான் நினைவு தருகிறாரோ, என்ன நினைவுக்கு வருகிறதோ அதை அப்பவே பாடுவார். அதனால திருக்கோவலூர் சேவிப்போம், அதுக்கு முன்னாடி அவன் வந்த ஊரெல்லாம் பாடி ஆட வேணும் அப்படின்னு இந்த ஆழ்வார் தமக்கே உரிய பாணியில பல அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்கக்கூடிய பல திவ்ய தேசங்களை நாம் சேவித்து கொண்டே போகலாம் அப்படின்னு சொன்னார். அந்த ஆழ்வாருடைய அந்த பாரிப்பு, அந்த ஆசை தெரியும்படியாக ஒரு பாசுரம். இப்போ ஒரே பாசுரத்துல பல திவ்ய தேசங்களை ஊரெல்லாம் பாடி ஆடின்னு சொல்ற மாதிரி பல திவ்ய தேசங்களை பாடுகிறார். இப்போ நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. பெருமானே உன் திருவடியே பேணினேன், உன் திருவடியே நான் கூட்டிக் கொண்டிருக்கேன், எப்போதும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் பல ஊர்ல போய் அங்கெல்லாம் உன்னுடைய திருவடிகளையே கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நீரகத்தாய், நீரகம் என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே. 9 திவ்ய தேசம் சொன்னேன் இல்லையா? முதல் திவ்ய தேசம் நீரகத்தாய், நீரகத்திலே இருப்பவனே. இரண்டாவது நெடுவரையின் உச்சி மேலாய், நீண்ட நெடியன உயர்ந்த, வரைனா மலையில உச்சிக்கு மேல இருப்பவனே என்பதாக திருவேங்கடத்தை சொல்லுகிறார். ஏன்னா மலை மேல் இருப்பான் அப்படின்னு அவனுக்கு தான் அழகான திருநாமம். அதனால பெரிய மலையிலே உச்சியிலே இருக்கக்கூடியவன் திருவேங்கடத்தானே. மூணாவது நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே. நாலாவது நிறைந்த கட்சி ஊரகத்தாய், கட்சி மாநகரத்துக்கே பெருமை சேர்த்து கொண்டு, காஞ்சிபுரத்துக்கே பெருமை சேர்த்து கொண்டு அங்கே ஊரகம் என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே. அடுத்தது ஐந்தாவது ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய், வெக்கா திருவெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே சொன்ன வண்ணம் செய்த பெருமானாக இருப்பவனே. ஒன் துறை நீர், அழகான ஒரு குளக்கரையிலே நல்ல பிரகாசிக்கக்கூடிய அழகான புகழ்பெற்ற ஒரு குளக்கரையிலே திருவெக்காவிலே எழுந்திருக்கும் எம்பெருமானே. அடுத்து காரகத்தாய், காரகம் என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே. கார்வானத்துள்ளாய், கார்வானத்திலே இருப்பவனே. கல்வா, கல்வா என்று பெயர், கல்வன் என்று பெயர் பெற்றவனே. கல்வனூர் என்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே. காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய், எல்லாரையும் கவரக்கூடிய அழகிய காவிரி, அந்த காவிரியின் தெற்கு பக்கத்திலே அங்கே திருப்பேர் என்கிற நகரத்திலே, திருப்பேர் நகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே. பேராது என் நெஞ்சினுள்ளாய், என் மனசுக்குள்ளே பேராமல் இருப்பவனே. நடுவில் உள்ளுவார் உள்ளத்தாய்ன்னு வந்தது. உள்ளுவார் உள்ளத்தாய்னா யாரு சிந்திக்கிறார்களோ, மனசால நினைக்கிறார்களோ அவருடைய மனசுக்குள்ளே இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இங்க கடைசியில என் நெஞ்சின் உள்ளாய், என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருப்பவனே என்கிறார். அதை விடக்கூடாது. பெருமான் கோயில்ல இருக்கார் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மனசுல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். பெருமாள் கோயில்ல இருப்பதே நம்ம மனசுல இருப்பதற்காகத்தானே. அதனால கோயிலை இளங்கோயில் என்பதாக சொல்வார்கள் ஆழ்வார்கள். இளங்கோயில்னா பாலாலயம்னு அர்த்தம். பாலாலயம் பண்ணினான்னா அப்புறம் பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்ட போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாள் திவ்ய தேச கோயில்ல இருக்கிறதெல்லாம் பாலாலயமா. பெருமாள் அப்போ உண்மையாக சம்பரோட்சமா இருக்கிற இடம் எதுனா நம்ம மனசா. நம்ம மனசுல இருக்கிறதுக்காக முன்னாடி அங்க பாலாலயத்துல இருக்கார். அப்போ நம்ம மனசுல
நம்ம சேவிச்சு சேவிச்சு நம்ம மனசுல அதே திருமேனி அப்படியே வரணும். அது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே, பெருமானே எங்களுக்கெல்லாம் சுவாமியே உன்னுடைய திருவடியே நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு, திருவடிகளையே நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. திருக்கோவலூரை அனுபவிக்கணும் அப்படின்னு மனசார அவர் நினைத்தவர் திருக்கோவலூர் மட்டுமல்ல, அந்த திவ்ய தேசம் மட்டுமல்ல, நடுவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அதை சேர்ந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே அவருக்கு மனசுல பிரகாசிக்கிறது, மனசுல தோன்றுகிறது. அதெல்லாமும் சந்தோஷத்தோட பாடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல இப்ப பார்க்கலாம், நீரகத்தாய். நீரகம் அப்படிங்கிற திருநீரகம் அப்படிங்கிற திவ்ய தேசம். இங்க 4 திவ்ய, இது மொத்தமே கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், தொண்டை நாட்டு திருப்பதிகள் இருக்கு இதுல, இந்த பாசுரத்துல. நீரகம், ஊரகம், காரகம், கார்வானம் என்பதாக 4 திவ்ய தேசங்கள் அங்க ஒரே கோயிலுக்குள்ளேயே இருக்கு. ஒரே கோயிலுக்குள்ளேயே சந்நிதிகள், பல சந்நிதிகள்ல இருக்கு. ஒவ்வொரு சந்நிதியும் ஒவ்வொரு திவ்ய தேசம் ஆழ்வார் இந்த பாசுரத்துல அப்படி பாடி இருக்கிறபடினாலே, உலகளந்த பெருமாள் சந்நிதி என்பதாக அங்க பிரசித்தம். ஊரகத்தான், அவன் தான் உலகளந்த பெருமான் என்பதாக உலகளந்த பெருமான் சந்நிதி, உலகளந்த பெருமாள் கோயில் என்பதாக பிரசித்தம். ஒரு குளக்கரையில கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துல நடுவுல இருக்கக்கூடிய சந்நிதி இது உலகளந்த பெருமாள் சந்நிதி, உலகளந்த பெருமாள் கோயில் அப்படின்னு. அந்த ஒரே கோயிலுக்குள்ள இந்த 4 திவ்ய தேசங்கள் ஆழ்வார் பாடி இருக்கு. அப்படின்னா 4 பெருமாள் சந்நிதி இருக்கு. அதனால அங்க 4 திவ்ய தேசங்களாக ஆழ்வார் பாடுகிறார். அதை தான் ஒண்ணு ஒன்னாக பார்க்க போறோம். நீரகத்தாய் அப்படின்னு அங்க ஒரு சந்நிதி, நீரகத்தான், திருநீரகம் திவ்ய தேசம், நீரகத்தான் சந்நிதி. பெருமாள் அங்க 7 இருக்கு. அங்க உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ள ஒரு தனி சந்நிதியில பெருமாள் இருக்கார். நீரகத்தாய், திருநீரகத்திலே எழுந்தருளி இருக்கும் பெருமானே அப்படின்னு அர்த்தம். நீரகம் அப்படின்னா எம்பெருமான் தான் நீராம். நீர்னா ஜலம். எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் அப்படின்னு பேர் உண்டு இல்லையோ. எம்பெருமானே ஜல சுபாவத்தோட இருக்கான், ஜலம் மாதிரி இருக்கானா. அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் நீரகம் அப்படின்னு பெயர். நீர் அகம், நீராக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் என்ன அர்த்தம். அந்த திவ்ய தேசத்தில் இருக்க பெருமான் நீரகத்தான் அப்படின்னு அவனை கூப்பிடுகிறார். நீரகத்தாய் அப்படின்னு. ஜலத்தினுடைய சுபாவம் பெருமாளுக்கு உண்டு அப்படிங்கிறது பல விதங்களிலே பிரசித்தம். ஜலம் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளும் நம்முடைய சம்சார தாபங்களை எல்லாம் தீர்த்து குளிர்ச்சியாக இருக்கிறான். ஜலம் எப்படி நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கோ அது மாதிரி எம்பெருமானும் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கான். அதாவது நீர் இல்லாமல் நாம் இருக்க முடியாது இல்லையா, ஜலம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி பெருமாள் இல்லாமலும் நாம இருக்க முடியாது. நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கான், முக்கியமானதாக இருக்கான். ஜலம் எப்படி தாழ்ந்த இடங்களிலே பிரவகித்து போகுமோ, பிரவாகமாக போகுமோ, அந்த மாதிரி எம்பெருமானும் தன்னை விட தாழ்ந்தவர்களிடம் அவதாரம் எடுத்து கலந்து பழகி அர்ச்சாவதாரத்திலே அவர்களோடு நிற்கிறான். ஜலம் எப்படி ஆனால் தரம் பாராம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பெருமானும் இருக்கான். அதாவது என்ன கேட்டான்னா, ஜலம் குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு குளிர்ச்சியா இருக்கும், இன்னொருத்தருக்கு குளிர்ச்சியா இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜலத்தினுடைய சுபாவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, பிராமணன் அப்ராமணன், யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஜலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியாக பெருமாளும் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு பகவத்கீதையில சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நான் சமமானவன், உங்களுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருந்தா அதுக்கு உங்களுடைய கர்மம் தான் காரணமே தவிர நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால சமமாக இல்லாம இருந்தா விஷமன் பெயர், வைஷமியம். வைஷமியத்துக்கு பெருமான் நிற்கும் காரணமே கிடையாது. அந்த மாதிரி ரீதியில ஜலம் மாதிரி எம்பெருமான் இருக்கிறபடினாலே நீர்வண்ணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பெயர். நீர் அப்படின்னு வச்சுப்போம். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய நீரகத்திலே இருக்கக்கூடிய பெருமானே நீரகத்தாய் அப்படின்னு. அப்புறம் நெடுவரையின் உச்சி மேலாய், நீண்ட ஒரு வரை மலை, அந்த மலையில உச்சியில மேலே இருக்கக்கூடியவனே அப்படின்னா பொதுவாக மலை அப்படின்னு சொன்னாலே திருமலை தானே. அதனால திருமலையிலே திருவேங்கட மலையிலே உச்சியிலே இருக்கக்கூடியவனே, உச்சி மேல் இருப்பவனே அப்படின்ற தாற்பயம் வியாக்கியானங்கள்ல அப்படி இருக்கு.
ஆனா அதே சமயம் இந்த பாசுரத்துல நெடுவரையில் உச்சி மேலாய் அப்படின்னு சொன்னது அத்திகிரி பெருமானை சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றது உண்டு. எதனால அப்படின்னு கேட்டா, இந்த பாசுரத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாமே காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், தொண்டை நாட்டு திருப்பதிகள். கடைசியில பேரகம் அப்படின்னு ஒண்ணு தவிர 9 திவ்ய தேசம் இருக்கு. அதுல பேரகம் அப்படிங்கிற திவ்ய தேசம் தவிர மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் தொண்டை நாட்டுல காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இத்தனை திவ்ய தேசங்களும் இருக்கு. அதனால அங்கேயே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அத்திகிரி மலையில இருக்கார், அவர் தான் பாடுறான்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நெடுவரையில் உச்சி மேலா அப்படின்னா பெரிய மலையில உச்சியில இருக்கார் அப்படின்னு அத சுவாமி தேசிகன் விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மலைக்கு மேல எம்பெருமான் இருக்காருங்க. திருவேங்கடமலையிலாவது மலைக்கு மேலன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளதான் இருக்கார் அவர். இவர் மலைக்கு மேல இருக்கார். அந்த மலை இப்ப நமக்கு பாக்குறதுக்கு இந்த மலைங்கிறது இங்கேருந்து பாக்குறதுக்கு சின்னதா திரும்பிய தவிர, ஒரு காலத்துல பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துல அந்த மலை அப்படிங்கிறது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும்படியா தான் இருந்திருக்கும். இப்பப்ப அங்கங்க பெரிய பெரிய கட்டடங்கள் அது இது அதெல்லாம் வந்தபடினால மலை மேல எம்பெருமான் இருக்கிறது நமக்கு சேவை ஆகல. வெளியில இருந்து பார்த்தா இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இல்லாத காலத்துல ஒரு ஊர்ல நடுவுல ஒரு குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது நன்னா தெரியுமோ இல்லையோ, நாவல் பக்கத்துல ஒரு குன்னு இருக்கு. குன்னு இந்த அளவு பெரிய மலை கூட கிடையாது, ரொம்ப சின்ன குன்னுதான். ஆனா அப்படி ஊரை விட்டு வெளியில வந்தா எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், ஏன்னா கிராமம் தானே. அந்த மாதிரி அந்த காலத்துல சின்ன சின்னதா எல்லாரும் கிரகம் கட்டின்னு இருக்கு அப்படின்னாலும் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த அத்திகிரி மலை அப்படிங்கிறது நல்லா சேவையா. அதனால ஆழ்வார் நெடுவரை அப்படின்னு அதை சொல்றார். அந்த நெடுவரை என் உச்சி மேலாய் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது 3வது திவ்ய தேசம் இந்த பாசுரத்துல நிலாத்திங்கள் துண்டத்தாய். நிலாத்திங்கள் துண்டத்தான் அப்படிங்கிற பெருமான் நிலாத்திங்கள் துண்டம் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு பெயர். இந்த திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சந்நிதி. அங்க இப்பவும் பெருமாள் போய் சேவிக்கலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒரு சின்ன சன்னதியில பெருமாள் இருக்கார். ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிப்பார். நிலாத்திங்கள் அருமையானா நிலாத்திங்கள் துண்டம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சாதிக்கலாம்? 2 அர்த்தம். பூர்ணமான சந்திரன் போல பிரகாசமாக இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு. நிலாத்திங்கள்ங்கிறது பூர்ணமான சந்திரன் அப்படிங்கிற. நிலானாலும் திங்கள்னாலும் சந்திரன் தான். ஒருவேளை நிலா அப்படின்னா ஒளி வீசும் அப்படின்னு அர்த்தம் வச்சுப்பான். ஒளி வீசும் நல்ல திங்கள், நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய திங்கள் சந்திரன். அந்த திங்கள் துண்டத்தான்னா அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். என்ன கேட்டோம்னா, சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறானோ, பகல்ல இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் தீரும்படியாக இரவிலே சந்திரன் பூர்ணமான சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக அந்த தாபத்தை போக்கடிக்கிறானோ, அந்த மாதிரி எம்பெருமான் சம்சாரத்தில் இருக்கிறவர்களுடைய தாபத்தை தீர்க்கும்படியாக இந்த திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கிறான். அவனுடைய திருமேனியை பார்த்தாலே நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு. சகல கலைகளாலும் பூர்ணனான சந்திரனை போலே தாபத்திரையாதுரருக்கு தாபகரனாயும் அனுபவிப்பார்க்கு போக்கியனாயும் இருக்கிறவனே அப்படின்னு சாதிக்கிறார். யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருப்பான். சந்திரன் எப்பவுமே ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னு பெயர். தாபத்தோட வரவாளுக்கு தாபத்தை தீர்ப்பான், அனுபவத்தோட வரவாளுக்கு ஆனந்த அனுபவத்தை வாரி கொடுப்பான் சந்திரன். அந்த மாதிரி எம்பெருமானும் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறபடினால அந்த திருநாமம் அப்படின்னா. இன்னொரு விதமா என்ன கேட்டா, அந்த திவ்ய தேசத்து வைபவம் ஒண்ணு இருக்கு. ஸ்தல புராணம் அப்படின்ற கோயில். அதுல என்ன சொல்ற, பெருமாள் அந்த சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை கையில எடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பெயர். ஏக ஆம்பரன்னா ஒரு மாமரம். ஒரு மாமரத்துக்கு கீழே பார்வதி தேவியானவர் தபஸ் பண்ணியிருந்தார். சிவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி தபஸ் பண்ணி பரமசிவனை தனது கணவனாக அடைந்தார் அப்படிங்கிறது பல புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு மாமரத்துக்கு கீழே, ஒரு ஒப்பற்ற மாமரம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஏகாம்பரம் அப்படின்னு பெயர், ஒரு மாமரத்தின் கீழே அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ
இவர் நன்னாதான் தபஸ் பண்றாரா, தீவிரமா தான் தபஸ் பண்றாரா அப்படின்னு இவரை பரிசோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் நல்ல தாபத்தை உண்டு பண்ணார். நல்ல வெயில், நல்ல உஷ்ணமா இருக்கும்படியாக அந்த இடத்த ஆக்கிட்டார். அதுல பார்வதி தேவி தவிச்சு போய் பகவான் விஷ்ணு கிட்ட கேட்டார், ரொம்ப தாபம் இருக்கே, இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்களேன், நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். பெருமாளும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக இறங்கி வந்து, உனக்கு இந்த தாபம் போகும்படியாக நல்ல குளிர்ச்சியை கொடுக்கிறேன் அப்படின்னு சிவனுடைய தலையில இருக்க சந்திரனையே கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டாரான். கையில வச்சு நிக்கிறார். சந்திரன் இருக்கும்போது தாபம் போயிடும், அதனால இந்த தாபங்கள்லாம் தீர்ந்து போயிடும், கவலைப்படாதே அப்படின்னு சந்திரனை கொண்டு வந்து வச்சாராம். அவளுக்கும் தாபம் போயிடுது. சிவபெருமானும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெருமாளை சேவிச்சார். அங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சு, உமா அனுகிரகத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. இங்க வைபவம் இருக்கு இங்க. அதனால அந்த வைபவத்துக்கு ஏத்த மாதிரி பெருமாள் நிலாத்திங்கள் துண்டத்தாக, நிலாத்திங்கள் துண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கானா பெருமாள், இல்ல சிரஸ்ல வச்சுட்டு இருக்காங்க. அதோட அப்படியே பெருமாள் சேவை சாதிக்கிறான். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் 2 பேருக்குமாக சிவன் பெருமாளை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற வைபவம் அந்த ஊர் ஸ்தல புராணத்திலேயே இருக்கு. அதனால நிலாத்திங்கள் துண்டத்தாய் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை விசேஷமாக இங்கே கூப்பிடுகிறார் ஆழ்வார். இங்க கடைசியில சொல்றார், பெருமான் உன் திருவடியே பெயர் நின்னேனேன், உன் திருவடிகளையே நான் கூப்பிட்டு கொண்டிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு ஒன்னாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய். இப்ப நிலாத்திங்கள் துண்டம் என்கிற ஊர்லயே எழுந்தருளி இருப்பவனே அப்படின்னு. அடுத்து 4வது நிறைந்த கட்சி ஊரகத்தாய். நிறைந்த கட்சி பூர்ணமான கட்சின்னு அர்த்தம். அதான் இந்த பெருமாள், இந்த ஊரகத்து பெருமான் இருக்கிறபடினால அந்த கட்சி மாநகரே பூர்ணமா இருக்கான். கட்சி மாநகரத்துக்கே, காஞ்சி மாநகரத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கும்படியாக இந்த பெருமாள் இருக்கார். இவர் தான் இந்த உலகளந்த பெருமாள் சொன்ன இல்லையா. இந்த உலகளந்த பெருமாள் சந்நிதி ஒண்ணு இருக்கு. அந்த சந்நிதிக்குள்ளதான் 4 திவ்ய தேசம் இருக்கு. அந்த சந்நிதியில பிரதானமா இருக்கிறவர் உலகளந்த பெருமாள். அதனால்தான் உலகளந்த பெருமாளை சொல்லும் போது ஆழ்வார் இந்த திவ்ய தேசங்களை எல்லாம் சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதெல்லாம் உலகளந்த பெருமாளை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக தான் பூங்கோவலூர் தொழுதும் போதும். ஏன்னா அங்க உலகளந்த பெருமாள் இருக்கார். அதே மாதிரி உலகளந்த பெருமாள் இங்க இருக்கார். ஊரகம்ங்கிற திவ்ய தேசத்துல பெரிய திருமேனியில் இருக்கார். இப்ப ஆச்சரியமா சேர்க்க ரொம்ப பெரிய திருமேனியில, உலகளந்த திருமேனியில பெருமாள் இங்க மூலவர் சேவை சாதிப்பார். அப்போ ஊரகத்தாய், இந்த ஊர்ல பெருமாள் உலகளந்தார் இல்லையா. முதல்ல திருவிக்ரமாவதாரத்துல அவரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆதிசேஷன். எம்பெருமான் அப்போ உலகளந்த போது ஆதிசேஷன் வந்து சேவிக்கல போல இருக்கு. அதனால திருப்பி சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆதிசேஷனுக்காக பெருமாள் மறுபடியும் அந்த உலகளந்த வைபவத்தை காட்டினாராம். அதனால ஆதிசேஷனுக்கு ஊர் அப்படின்னு பெயர். ஊர்னா ஊருந்து போறவர் ஆனபடினால, ஊர்ந்து போற சர்ப்ப ஜாதி ஆனபடினாலே அவர் ஊரா இருக்கார். அவர் இருக்கக்கூடிய இடம் ஊரகம் அப்படிங்கிறது. அந்த ஊரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஊரகத்தான் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் வச்சு. அதனால இந்த திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு எவ்வளவு விசேஷமோ அந்த மாதிரி ஆதிசேஷனும் ரொம்ப விசேஷம். இங்க இந்த திவ்ய தேசத்துல ஊரகத்தான் ஆதிசேஷன் அவரை சேவிச்சுட்டு போவா நிறைய பேர். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பேரு பிறக்கும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் வரும் அப்படிலாம் சொல்லுவா. இந்த ஊரகத்தானை வச்சு மனசுல நித்தியம் தியானம் பண்ணி இந்த சின்ன வெள்ளியில அந்த ஊரகத்தான் கேட்டா அந்த ஊர்ல கிடைப்பார். அவர் ஆத்துல வச்சு பூஜையெல்லாம் பண்ணோம்னா விசேஷ பலன் கிடைக்கும்னு சொல்லி அதன் மூலம் பலம் பெற்றுவா நிறைய பேர். அடியனுக்கே தெரியும். ஏன்னா சத்தியம் சத்தியம் புறசத்தியங்கிற மாதிரியாக ஊரகத்தானை ஏழை பண்ணி அதன் மூலமாக புத்திர பாக்கியம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது அடியேன்னு நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட வைபவம் அவருக்கு உண்டு அந்த பெருமாளுக்கு. அங்கே இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் அவர்தான் ஊரகத்தாய் அப்படின்னு. ஊரகத்தாய். அடுத்து ஒன் திரை நீர் வெக்கா உள்ளாய். அடுத்து திருவெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமான் யதோக்தகாரி பெருமான், சொன்ன வண்ணம் செய்த பெருமான். அவன் ஒன் துறை நீர், அழகான ஒரு நீர் துறையிலே, ஒரு குளத்தின் கரையில
ஒரு திருவெக்காவிலே உள்ளாய் உள்ளே எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்திலே, ஆதிசேஷன்ல கிடந்த திருக்கோலத்திலே அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமான் ரொம்ப பிரசித்தமான எம்பெருமான். இவர் தனி கோயில்ல இருக்கார். இவருக்கு யசோக்தகாரி கோயில் அப்படின்னு காஞ்சிபுரத்துல பேர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு தமிழ்ல சொல்றோம். யசோக்தகாரி கோயில் அப்படின்னு அழிச்சுன்னு போவா. அஷ்டபதி பெருமாள் கோயிலுக்கு நேர இவர் சன்னதி இருக்கு, கோயிலே இருக்கு, பெரிய கோயிலே இருக்கு. அப்போ ஒன் திரைநீர் வெக்கா உள்ளாய், அந்த வெக்கா திருவெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இந்த திவ்ய தேசத்துல குறிப்பாக அந்த குலத்தையும் சேர்த்து பாடுறார் இங்க. ஏன்னா இந்த பெருமாளுக்கே ஒரு பெயர், ஒரு பெருமை உண்டு. இவர் திருமேசை ஆழ்வார் திருவுள்ளம் உகந்த பெருமாள், திருமேசை ஆழ்வாரை உகந்த பெருமாள். இவர் ஆழ்வாருக்கு இவர் பிடிக்கும் மாத்திரம் இல்லை, இவருக்கு ஆழ்வாரை பிடிக்கும். அதனால்தான் ஆழ்வார் ஒரு சமயம் ஊரை விட்டு போகும்போது இந்த பெருமாளும் கூடவே பின்னாடியே ஆழ்வார் பின்னாடியே போனார். நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொண்டு ஆழ்வார் சொல்ல, இவர் தன்னுடைய ஆதிசேஷன் பாயை சுருட்டிண்டு ஆழ்வார் பின்னாடியே அந்த ஊரை விட்டு பெருமாளும் நடந்தே போனாராம் அப்படின்னு. அப்போ பக்தானுகந்தொரிஹயஸ்ய கதா கதானி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பக்தனை தொடர்ந்து இவர் கதா கதானி, இவர் போனார், அப்புறம் திரும்பி வந்தார். ஆழ்வார் திரும்பி வந்தார், இவரும் திரும்பி வந்தார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம். ஆழ்வார் முன்னாடி போறார், பின்னாடி பைய சுருட்டின்னு பின்னாடி போறார் இவர் பெருமாள். அப்படி சொன்ன வண்ணம் ஆழ்வார் சொன்ன மாதிரியே செய்தபடினால்தான் யசோக்தகாரி அப்படின்னும், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னும் இவருக்கு திருநாள். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா, அந்த ஆழ்வார் அவதாரம் செய்தது அங்க ஒரு குளத்துல, தை மகத்தில் வரும் மைசைப்பரனேல் தை மாசம் மக நட்சத்திரத்துல திருமேசி ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்துல பெருமாள் சன்னதி பக்கத்துல அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இப்போ சில சமயம் ஜலம் இல்லாம இருக்கு. ஆனா அந்த குளத்துலதான் ஆச்சரியமா ஜலத்தோட இருக்கக்கூடிய குளத்துல ஆழ்வார் அவதாரம் பண்ணாலாம். அதனால பெருமாளுக்கு எப்பவுமே அந்த குளத்துல ஒரு திருஷ்டி உண்டு. திருஷ்டின்னா என்ன கேட்டா, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பவுமே அந்த குளத்தை பார்த்து பக்கத்திலே இருக்கு. அதனால குளத்தை அனுபவிக்கிறாராம் பெருமாள். ஏன்னா பாகவதர்கள் இருந்த இடம் தானே, பாகவதர்கள் இருந்த இடம் பாகவதர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, பாகவதர்கள் இருந்த இடங்கிறது பகவானுக்கும் பிடிக்குமா. இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ அப்படின்னு பெரியார் சொல்றார். பெரியவர்கள் இருந்த ஊர்ல இருக்கிறவள்ள என்ன பாக்கியம் பண்ணாலும், அந்த மாதிரி பெருமாளும் நினைக்கிற திருமேசி ஆழ்வார் இருக்கிற இடத்துல நாம் எதிர்க்க வேணுமா, ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ அதனால ஒன் திரை நீர் வெக்கா உள்ளாய், திருவெக்காவிலே அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு சொன்ன மாதிரியாக ஆச்சு. அடுத்தது உள்ளுவார் உள்ளத்தாய், உள்ளுவார் உள்ளத்தாய், உள்ளுவார்னா யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தாய், அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யார் மனசுல நினைக்கிறாளோ, இந்த திவ்ய தேசங்களை எல்லாம் சொல்லும் பொழுது கூடவே பக்தர்களுடைய மனசிலே இருக்கக்கூடியவன் யார் இந்த திவ்ய தேசத்தோட பெருமாளை நினைக்கிறானோ அவளுக்கு அந்த திவ்ய தேசத்தோடையே பெருமாள் அவ மனசுக்குள்ள வந்துடுறாராம். வெறும் பெருமாள் மாத்திரம் உள்ளுக்குள்ள வருது அப்படிங்கிறது கிடையாது. என்ன கேட்டார்னா, அந்த திருப்பதியோட கூட அப்படியே என் மனசுல வரணும் அப்படின்னு ஆழ்வார்லாம் சொல்ற மாதிரியாக கூட திவ்ய தேசத்தோட பெருமாள் மனசுல வந்துடுறானாம். அதனால உள்ளுவார் உள்ளத்தாய், சிந்திப்பவர்களுடைய மனசுக்குள்ளே இருப்பவன் அப்படிங்கிறார். இதையும் இங்க சொன்னதுக்கு விசேஷமான ஒரு அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த திருவெக்காவை பாடும்போது ஆழ்வார் என்ன பாடுறார் அப்படின்னா, நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம், அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு திருமிசை ஆழ்வார் தான் பாடுறார். இங்கேயும் காஞ்சிபுரத்தில் இருக்க திவ்ய தேசங்களை தான் பாடுறார். நின்றது எந்தை ஊரகத்து, என்னுடைய சுவாமி நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறது ஊரகத்திலே. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ஊரகத்திலே உலகளந்த பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால் நின்றது எந்தை ஊரகத்து, அவர் நின்று இருக்காருன்னா நின்று உலகத்தை அளக்கிறார். இருந்ததெந்தை பாடகத்து, அவன் இருந்த திருக்கோலத்திலே வீட்டிலிருந்த திருக்கோலத்தில் இருக்கிறது பாடகம் அப்படிங்கிற திவ்ய தேசம். அங்கு அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசம் தான்.
அதுல பெருமாள் பாண்டவ தூதனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவரும் பெரிய பெருமாள், ரொம்ப பெரியவரா உட்கார்ந்த திருமேனி, அமர்ந்த திருமேனியில் இருக்கார், பெரிய பெருமாளாக சேவை சாதிக்கிறார். அன்று வெக்கனை கிடந்தது, வெக்காவிலே திருவணையிலே ஆதிசேஷனிலே கிடந்த திருக்கோலத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த திருவெக்காவில அப்படின்னா. இந்த மாதிரி பெருமாள் ஒரு இடத்துல நின்ற சேவை, ஒரு இடத்துல இருந்த சேவை, ஒரு இடத்துல கிடந்த சேவை அப்படின்னு சேவை சாதிக்கிறார். ஆனா இதெல்லாம் பழைய கதை. இப்ப என்ன கேட்டா, நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே அப்படிங்கிற பெருமாள் இந்த மாதிரி சேவை சாதிக்கிறதா என் மனசுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார். அந்த திவ்ய தேசத்தோடு கூட திருக்கடித்தானம் சொல்ல, திருக்கடித்தானோம் என்னுடைய நெஞ்சம் உருக்கடித்துள்ளே உரையும் பிரான் கண்டீர். தான நகரங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது திருக்கடித்தான். ஆன பின்பு அந்த திருக்கடித்தானத்தோடு கூட எம்பெருமான் என் நெஞ்சிலே இருக்கிறான்னு ஆழ்வார் சொல்றாருங்க. அந்த மாதிரியாக இந்த திருப்பதியோடு கூட பெருமாள் என்னுடைய மனசிலே இருக்கார். நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அந்த ஆழ்வாருடைய பாவத்தை வைத்து இங்க திருமழிங்க ஆழ்வார் கடைசி ஆழ்வார் தானே, அதனால அதை வைத்து இப்ப கூடவே அங்க ஊரகத்தையும் சொல்லி திருவெக்காவையும் சொல்லி என்னுடைய உள்ளத்துல இருக்கிறான் பெருமாள் ஆழ்வார் சொன்னாரு. உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தவன் என்று உளன்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் அப்படிங்கிற முதலாழ்வார்கள் எல்லாருமே சொல்லிருக்கா இந்த பாசுரத்தை. உள்ளுவார் உள்ளத்திலே உளன்கண்டாய், யார் சிந்திக்கிறா அவ உள்ளத்துக்குள்ளே எம்பெருமான் கட்டாயம் இருக்கான். கோயில்ல இருக்காங்கிறது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் உள்ளுவார் உள்ளத்துக்குள்ளே பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறதும் சத்தியமா இருக்கு. அதனால உள்ளுவார் உள்ளத்தாய். அடுத்தது உலகமே ஏத்தும் காரகத்தாய், உலகத்திலே எல்லாரும் கொண்டாடும்படியாக காரகத்தாய். காரகம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல இருப்பவன். இதுவும் உலகளந்த பெருமாள் சன்னதியில ஒரு தனி சன்னதியாக இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள தனி சன்னதியாக பெருமாள் அங்கே காரக பெருமான் ஆதிசேஷனிலே வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். காரகம் அப்படின்னு திவ்ய தேசம். கருணாகர பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அங்க கார் அப்படின்னா மேகம், இப்படியான நீரகம் அப்படின்னா நீர் வண்ணனாகிற எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர்னு அர்த்தமும். அது மாதிரி காரகம் அப்படின்னா கார்வண்ணனாகிற மேகவண்ணனாகிற எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு அர்த்தம். இந்த பெருமாளும் ரொம்ப பிரசித்தமான பெருமாள். இவரெல்லாம் பிரார்த்தனா ஸ்தலம் மாதிரி பல பிரார்த்தனைகள்லாம் இந்த பெருமாள் சந்நிதியில பிரார்த்திச்சுட்டா வியாதிகள் எல்லாம் போகும் அப்படிங்கிறதாக இருக்கு. ஏன்னா இவருடைய இந்த திவ்யதேச புராண குறிப்பிலையும் அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் போகும்படியாக இருக்கு. ஒரு ராஜா ஒருத்தர் வியாதியோடு பீடிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னும் அந்த வியாதியெல்லாம் எம்பெருமான் போக்கினான் அப்படின்னும் இங்க சரித்திரம் இருக்கு. அதனால காரகத்தாய், அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவிக்கு அருள் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்போ மேகவர்ணனாக, வண்ணன்னா சுபாவம் அர்த்தம். மேக சுபாவம் பெருமாளுக்கு என்ன இருக்குன்னா நிறைய இருக்கு. மேக சுபாவம், மேகம் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அந்த மாதிரி இருக்க, மேகம் எப்படி கருப்பாக அழகாக இருக்கோ அந்த மாதிரி பெருமாள் திருமேனி கருப்பாக அழகாக இருக்கும். மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அந்த மாதிரி பெருமாள் திருமேனி மூலமாக கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். மேகம் எப்படி தரம் பாராதே பொழியுமோ அந்த மாதிரி பெருமாளும் தரம் பாராமல் எல்லாருக்கும் ஆத்மதானம்னு தன்னுடைய சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே காரகத்தாய் கார்வானத்துள்ளாய். அடுத்து கார்வானம் அப்படின்னு திவ்ய தேசம். இதுவும் அந்த 4 திவ்ய தேசம் உலகந்த பெருமாள் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய 4 திவ்ய தேசத்துல ஒண்ணு. கார்வானத்துல பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிச்சுருக்கார். இங்க பெருமாளே கார்வானத்துல நின்ற திருக்கோலம், காரகத்திலே இருந்த திருக்கோலம் அப்படி எல்லாம் சேவை சாதிக்கிறார். கார்வானத்துள்ளாய். கார்வானம் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு பெயர் எதனால கேட்டா மறுபடியும் இதே அர்த்தம் தான். கார்னா மேகம்னு அர்த்தம். மேகம் இருக்கக்கூடிய வானம் மாதிரி இருக்கான், அதனால அதுக்கு கார்வானம் அந்த ஊருக்கு பெயர். அதுக்குள்ளே மேகம் சூழ்ந்த வானம் மாதிரி, மேகம் சூழ்ந்த வானமே அழகா இருக்கும் இல்லையோ அந்த மாதிரியாக அப்படி இந்த ஊரே அழகா இருக்கு, அதுல பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா. அடுத்தது கல்வா அப்படின்னு, இது ஒரு ஆச்சரியமான ஒரு திருநாமம். எம்பெருமானுக்கு கல்வன், கல்வன்னா திருடன் அர்த்தம், அதுவே ஒரு திருநாமம். அவன் இருக்கக்கூடிய ஊருக்கு கல்வனூர், கல்வன் அப்படின்னு திருநாமம், இருக்கக்கூடிய ஊர் கல்வனூர் அப்படின்னு. இங்க இந்த சந்நிதியானது
இங்க காமாட்சி அம்மன் கோயில்ல, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி இது. ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதிக்குள்ள நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள் இருக்க மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இந்த கல்வன் அப்படிங்கிற பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கார். ஏன் அங்க போய் இருக்கார் அப்படின்னா, மறுபடியும் அதே கதைதான். பார்வதி தேவியானவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா சிவபெருமானை அடையதற்கு. அப்ப பார்வதி தேவி நம்ம பெருமாளை ரொம்ப நம்பியிருந்தா. ஏன்னா அவருக்கு உபகாரங்கள்லாம் பெருமாள் தான் பண்ற. அவ தபஸ் நன்னா நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் நினைச்சுட்டு இருக்கா. ஏதாவது வேணும்னா பெருமாள் கிட்ட தான் கேட்கறா. அண்ணா நீங்க செஞ்சு கொடுங்கோ அப்படிங்கறதான் கேட்கறா அவள். இப்போ பார்வதி தேவி தீர்க்க காலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. லக்ஷ்மி தேவி வந்தார். அங்க லக்ஷ்மி தேவிக்கு சன்னதி உண்டு. அந்த இந்த இதுல கல்வன் ஊர்ல லக்ஷ்மி பிராட்டியார் வந்தார். அவர் பார்வதி பிராட்டியாரோட பேசிட்டு இருந்தார். இவன்னா என்ன பண்றா என்னங்கிறதெல்லாம் பெருமாள் கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாக்குறாராம். ஏன்னா ஒரு ஐதிஹ்யம் என்ன இருக்குன்னா, லக்ஷ்மி தேவி கூட பெருமாளை விட்டு பிரிஞ்சு தனியா இருந்தார் அந்த சமயத்துல அப்படின்னும், இவர் பார்வதி சிவனுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னும், இவர் 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. அப்படின்னா லக்ஷ்மி தேவி வந்தார், பார்வதியை பார்க்க வந்தார். இருந்தா கூட இவர்கள் என்ன பேசுறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பெருமாள் வந்தார். மறைஞ்சு நின்று பார்த்தாராம். அப்ப லக்ஷ்மி தேவி என்ன மறைஞ்சு நின்று பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக கல்வான்னு கூட்டாராம். அதாவது முதல்ல சொன்ன கதை தான் இதுல கொஞ்சம் பிரசித்தமா இருக்கு. லக்ஷ்மி தேவியும் பெருமாளை பிரிஞ்சு இருந்தார். அப்ப பெருமாள் நமக்கு கிடைப்பாரா மறுபடியும் பார்த்துட்டு இருந்தார். அப்ப பெருமாள் லக்ஷ்மி தேவியை தேடி வர்றவர் இவர் பார்வதியோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து மறைஞ்சிருந்து கேட்டாராம். உடனே கல்வாங்கிறார். ஏன்னா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, உம்மாலையும் இருக்க முடியாது, உண்மை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அபிநயம் தானே. அப்போ அதனால மனசுனால எப்பவும் சேர்ந்து இருக்கிறவர் இப்ப பிரிஞ்ச மாதிரி இருக்கார். மறைஞ்சு நின்று பாக்குறபடினால கல்வன்னா 2 அர்த்தம். ஒண்ணு இந்த மாதிரி மறைஞ்சு நின்று பாக்குறான்னு சாதாரண அர்த்தம். 2வது என்னுடைய மனசை கவர்ந்த கல்வன் அப்படின்னு. கல்வன்னா ஏதாவது ஒண்ணு கவர்ந்தவன் தானே கல்வன், திருடக்கூடியவன் தானே. லக்ஷ்மி தேவனுடைய மனசை எப்பவுமே திருடி வச்சிருக்கார். விராட்டி வேணா பிரிஞ்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாளே தவிர அந்த மனசை கவர்ந்து அவரை எப்பவுமே வச்சுட்டு இருக்காராம். அதனால என்ன மறைஞ்சிருந்து பாக்குறீர் கல்வலே அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, கொண்டால் வர்ணனை கோவலனாய் வெள்ளை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெருமாள் லட்சுமி தேவனுடைய மனசை கவர்ந்த மாதிரி பக்தர்களுடைய மனசையும் கூட கொள்ளை கொள்ளுகிறார், அவருடைய மனசையும் கவர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறபடினால அந்த ரீதியிலும் கல்வன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு பொருத்தம். இப்போ உம்முடைய சேவையை நீர் நமக்கு கொடுக்க வேண்டாமா, கொடுக்காம இருக்கலாமா? சேவை கொடுக்கறதுக்கு தான் நீங்க இருக்காரு. பெரியவாச்சாம்பிள்ளை இன்னொரு அர்த்தமும் சாதிக்கிறேன். என்னன்னு கேட்டான்னா, என்னுடைய சொத்தை கொள்ளை கொண்டு போனவரே, அபகரித்துன்னு போனவரே அப்படின்னு அர்த்தம் கல்வானா. இப்ப முதல்ல நான் சொன்ன அர்த்தம் நம்மளுடைய மனசை அபகரித்துட்டு போனவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி சொன்ன அர்த்தம் லக்ஷ்மி பிராட்டியாருடைய மனசை அபகரித்தவர்னு லக்ஷ்மி பிராட்டி சொன்னார்னு. 2வதுதான் நம்மளுடைய மனசை அபகரித்தவர்னு பெரியவாச்சாம்பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்றார் அப்படின்னா, எங்களுடைய சொத்தையும் அபகரிச்சுட்டு இருக்கீரே அப்படின்னு. எங்களுடைய சொத்து என்னன்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்தில் உண்மை சேவிக்கிறதா எங்களுடைய சொத்து. அந்த சேவையை எங்களுக்கு கொடுக்கலன்னா அப்ப நீர் கல்வன் தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாள் அர்ச்சாவதாரத்துல ஒரு திருமேனியோட சேவை சாதிக்கிறார்னா அவர் யாருக்காக சேவை சாதிக்கிறார்? அவருக்காக இல்ல, நமக்காக. அவருக்காக என்னன்னா அவர் பொருட்டு இல்ல, நம் பொருட்டு. அவருக்கு ஒரு திருமேனி தேவையில்லையே. இங்க ஒரு திருமேனி வச்சுண்டு இங்க இருக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லையே. ஏன்னா பக்தானுகிரகத்துக்காக தானே இந்த ரூபத்தை எல்லாம் பெருமாள் எடுத்துக்கிறார். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு தானே. அப்படி இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு திருமேனி எடுத்துட்டு இருந்தீர்னா அப்ப அந்த திருமேனி யாருக்காக இருக்கு? எங்களுக்காக தானே இருக்கு. அப்ப எங்களுடைய சொத்து இது. இந்த திருமேனியை நாங்க சேவிக்கணும், எங்களுடைய சொத்து. இந்த சேவையை கொடுக்காம இருந்தாதான் எங்க சொத்தை நீர் அபகரிச்சுட்டு விட்டீர் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த பாசுரத்துல கடைசியில பெருமான் உன் திருவடியே பேணினேனேன்னு உன்னுடைய திருவடியே நான் கூப்பிட்டு கொண்டு இப்படியே போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற. இன்னும் அடுத்த பாசுரத்துல கொஞ்சம் ஆழ்வார் தன்னுடைய மனசுல கஷ்டத்தோட கூடவே சொல்ற, நான் அங்கங்கெல்லாம் தேடின்னு இருக்கேனே அப்படின்னு. பணிவரே நிச்சயமேலாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழி தருகேனே, நான் அப்படியே சிரிஞ்சின்னு இருக்கேனே, நீ எங்குற்றாய், நீ எங்க இருக்கிறாய், எந்த பக்கம் இருக்கிறாய் அப்படின்லாம் கேட்கல. அந்த மாதிரி சேவை தராமல்
நீ எந்த பக்கம் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்படியா பெருமாள் பண்றபடியினால எங்களுடைய சொத்தை அபகரித்தபடியினாலே கல்வா. நாமெல்லாம் கல்வார்கள் ஒரு விதத்துல. ஏன்னு கேட்டா பகவானுடைய சொத்தை நாம் அபகரிச்சுட்டோம். ஆத்மாபகாரம். பகவானுடைய சொத்தான ஆத்மாவை, ஆத்மஸ்வரூபத்தை நாம நம்முடையதாக நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ பெருமாளையும் இப்ப கல்வான்னு சொல்றாரு. எங்களுடைய சொத்து எதுன்னா நீர் தான். உங்களை எங்களுக்கு சேவை தராமல் நீரே அபகரிச்சுன்னு விட்டீர்னா, இப்போ வாழ்ந்தே போம் இந்துலூர் இந்துலூர் பெருமாள்கிட்ட சொன்ன மாதிரி இந்துலூர் பெருமாள் சேவை கொடுக்கலன்னா திருவங்கி ஆழ்வாருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த மாதிரியாக இங்க காரகத்தாய் காருவான துள்ளாய் கல்வா அப்படின்னு இங்க இந்த லக்ஷ்மி தேவியும் பார்வதி தேவியும் இப்படி பேசிட்டு இருக்கச்ச, அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்து லக்ஷ்மி தேவி கல்வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் பெருமாள் நேரம் 2 பேருக்கும் சேவை கொடுத்தார். அப்புறம் பரமசிவனுக்கும் சேவை கொடுத்தார். அப்போ பார்வதியும் பரமசிவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமாளை நாங்கள் நல்ல திருக்கோலத்தில் சேவிக்கணும்னா எந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும் பெருமாள் கேட்டார். நின்ற திருக்கோலம் அழகா, கிடந்த திருக்கோலம் அழகா, இல்லை இருந்த திருக்கோலம் அழகா, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா பரமசிவனும் பார்வதி தேவியும் எல்லாம் அழகுதான். கிடந்த திருக்கோலத்தை சேவிக்கச்சு அது அழகா சேவையாடுறார், நின்ற திருக்கோலத்தை சேவிக்கச்சு அதுதான் அழகா அப்படின்னு தோன்றது. அத்திவரத பெருமாள் இருக்கோள் கிடந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம் எல்லாம் சேவை சாதிக்கிறது. வீட்டில் இருந்த திருக்கோலம் பார்த்தா அதுவும் கம்பீரமா இருக்கு பாண்டவ தோஸ்தர் சந்நிதியில. அதனால எல்லாமே அழகாக தான் இருக்கு. அதனால எல்லா விதமும் 3 விதமாயும் சேவிக்கிறோம் அப்படின்னாலாம். அதனால அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல அங்க பெருமாள் நின்றான் இருந்தான் கிடந்தான் அப்படின்னு 3 திருக்கோலத்துல அங்கே சேவை சாதிக்கிறார். இங்க நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் அப்படின்னு 3 விதமாயும் அங்கே சேவை சாதிக்கிறார் அப்படிங்கறது நாம பாக்குறோம். அந்த ஒரு வைபவத்துல அது ஒன்று. காரகத்தாய் காருவான துள்ளாய் கல்வா. அடுத்தது காமரப்பூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய். அடுத்து பேர் திருப்பேர் நகர் அப்படின்னு காவிரி கரையில தெற்கு கரையில திருப்பேர் நகர்ல பெருமாள் சேவை சாதிக்கிறார். காமரு பூங்காவிரி. காமருன்னா கவரக்கூடியன்னு அர்த்தம். காமியமான, அதாவது எல்லார் மனசையும் கவரக்கூடிய பூம் அழகான காவிரியின் தென்பால் மண்ணு தெற்கு பக்கம் கரையில. அண்ணா போய் நம்ம அந்த கோயில் சேவிச்சா தெரியும். காவேரி கரையில, அதாவது கோயிலை ஒட்டியே காவேரி இருக்கும். காவேரி கரையில சந்நிதி. அந்த சந்நிதியில பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதான் காமருப்பூம் காவிரியின் தென்பால் மண்ணு தெற்கு பக்கம் மண்ணுன்னு சேர்ந்து இருக்கக்கூடிய பேரகத்தாய் அப்படின்னு அங்க சொல்ற. பேரகத்தாய் எம்பெருமான் திருப்பேர் நகரிலே இருப்பவனே அப்படின்னு. இப்ப காவிரிக்கு இத்தனை அழகு, ரங்கநாதனால காவிரிக்கு அழகு. பொதுவா நிறைய பேர் காவிரினால ஸ்ரீரங்கத்துக்கு அழகுன்னு சொல்லுவா. ஆனால் ஸ்ரீரங்கத்துல 4 பக்கம் காவிரி கட்சி நடுவில் ஆச்சரியமான திருக்கோயிலோடு கூட எம்பெருமான் இருக்கிறபடினால அந்த ரங்கநாதன் சந்நிதினால காவேரி அழகு. மேலிருந்து ஏரியல் வியூல பார்த்தா தெரியும் எப்படி 2 பக்கம் 4 பக்கம் சுத்தி காவிரியும், நடுவுல கோபுரங்களும் நிறைய மாட வீதிகளும். அதாவது என்ன கேட்டான்னா பெருமாளுக்கு ஏகப்பட்ட மதில்கள்லாம் உண்டோ இல்லையோ, எல்லாத்தையும் நடுவுல பிரணவாக்கார விமானத்துல, இந்த சொர்ண விமானத்துல பெருமாள் உள்ள இருக்கிறது ஆச்சரியமா சேவையாகும். அந்த மாதிரி காவிரிக்கு பெருமையை சேர்த்த பெருமாள் அப்படியே அந்த பெருமாள். அதனால காவிரி அழகா இருக்கான். அப்படிப்பட்ட அழகான காவிரியின் தென்பால் மண்ணு. அந்த காவிரியுடைய தெற்கு கரையில யாரா இருந்தாலும் இந்த பக்கம் வந்த வாழ்ல நாம அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு. காவிரி கரையோரமா ஒரு வாழ் நிறைய பேர் காவிரி கரையோரமா நடந்து போகணும்னு ஆசையெல்லாம் இருக்குமோ இல்லையோ, யார் இப்படி கரையோரமா நடந்து போனோம் வராளோ அவளுக்கு கட்டாட்சம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு கூட பெருமாள் அந்த கரையிலேயே இருக்கான். காவிரி கரையை தாண்டி உள்ளுக்குள்ள ஊருக்குள்ளதானே இருப்பா. பொதுவா திவ்ய தேசத்து பெருமாள்லாம் ஊர்ல நதின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நதியை தாண்டி போனாலும் கொஞ்சம் தூரம் போனா ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு நடுவுல கோயில் இருக்கும். அப்படி எல்லாம் இல்லாமல் கரையோரத்திலேயே ஒரு கோயில் வச்சிருந்து கரையோரம் போறவா யாராவது வந்தானா அவளுக்கு அனுகிரகம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வியாஜத்தை வச்சு அனுகிரகம் பண்ணலான்னு பெருமாள் இங்க எழுதிருக்காராம். அதனால காமருப்பூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாயே. அந்த திருப்பேர்ல இருக்கிறவன் பேராமல் என் நெஞ்சிலே உள்ளவன். கொஞ்சம் கூட என் மனசை விட்டு பேர்ந்து போகாமல், மனசை விட்டு பிரிந்து போகாமல் என் மனசுக்குள்ளே இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இது மறுபடியும் உள்ளுவார் உள்ளத்தாய் அப்படின்னு சொல்ல மாதிரி இங்க என் நெஞ்சில் உள்ளான்னு தன்னையே சொல்லி என் நெஞ்சுக்குள்ளே இருப்பவனே அப்படின்னு சொல்றார். இங்கேயும் ஆழ்வாருக்கு ஒரு விசேஷமான அனுசந்தானம் இருக்கு.
உள்ளுவார் உள்ளத்தாய்ன்னு சொல்லிச்ச திருமழிசை ஆழ்வாருடைய அனுசந்தானம் பண்ண மாதிரி இங்க நம்மாழ்வார் இந்த திருப்பேர் நகரை மங்களாசாசனம் பண்ணும்போது பேரே உரைகின்ற பிரான் வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சாதிக்கிறார். திருப்பேர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் நான் பேரேன், நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே நிறைந்து இருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். திருப்பேர்ல இருக்கச்ச கூட அவனுக்கு திருப்தி இல்லையா, என் மனசுக்குள்ள நிறைந்து இருக்கும் போதுதான் அவனுக்கு திருப்தி இருக்கு அப்படின்னு எங்க வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கான். எம்பெருமான் சர்வேஸ்வரனா இருந்து இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு அந்தரியாமையா இருந்து ரட்சிச்சு எல்லாம் பண்ணிட்டும் திருப்தி இல்லையா, ஆழ்வாருடைய மனசு அப்படிங்கிறது கிடைச்சப்பறம் எம்பெருமானுக்கு அப்பான்னு கொஞ்சம் திருப்தி ஆச்சான். அந்த மாதிரி இதை விட்டு பேர மாட்டேன்னு ரொம்ப திருப்தியோட முழுமையோட கூட எம்பெருமான் இங்க இருக்காங்க. அப்படி ஆழ்வார் அனுபவிச்சதை வச்சுண்டு இங்க திருமங்கி ஆழ்வாரும் சாதிக்கிறார். பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. பெருமான் அப்படின்னா திருப்பதியிலே இருக்கக்கூடிய எல்லா இப்படிப்பட்ட திருப்பதிகளுக்கு தொகை இல்லாதவனே அப்படின்னு இப்படி அநேக ஒரு பெருமான் அப்படின்னாலே ஒரு திவ்ய தேசத்துல இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ 9 திவ்ய தேசத்தை சொன்னார். இதே மாதிரி இன்னும் பல திவ்ய தேசங்கள்லே இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு. ஏன்னா எம்பெருமானுடைய சுபாவம் இப்ப என்ன கேட்டாலும் உலகளந்த பெருமானுடைய சுபாவத்தை பேசிட்டு இருக்கார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சுபாவம் தெரியக்கூடிய திவ்ய தேசங்கள் அனந்தம் இருக்கு. ஒண்ணுல பார்த்தா நீர் வண்ணன் அந்த சுபாவம் தெரியுது, இன்னொன்னு பார்த்தா மேகவண்ணன் அந்த சுபாவம் தெரியுது, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால நிறைய திருப்பதிகள் ஆழ்வாருடைய மனசுல இப்ப வந்துட்டு இருக்கு, ஓடின்னு இருக்கு. இது எல்லாவற்றையும் பேச முடியாதுங்கிறதுக்காக ஆழ்வார் என்ன பண்ணா சுருக்கமா சொல்லிடலான்னு இந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல இருப்பவனே. எப்படியானா அன்னைக்கு தான் உகந்த ஊரெல்லாம் பாடியாடி அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, அந்த மாதிரி 9 திவ்ய தேசம் சொன்னப்புறம் பாட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா. அதனால இதே மாதிரி இன்னும் பல திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடியவன்கிற அர்த்தத்துல பெருமான் அப்படின்னு சொல்லலாம். பெருமான்னா ஒரு திவ்ய தேசத்துல இருக்கக்கூடியவன், பல திருப்பதிகளை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து. இல்லாட்டா வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம், பெருமான்னா சேஷியானவன் சுவாமியானவன் அப்படின்னு. இந்த திவ்ய தேசங்களிலே இருந்து கொண்டு எங்களுக்கு சேஷபாவத்தை தாசபாவத்தை கொடுத்து எங்களுக்கு சுவாமியாக இருந்து கொண்டு ரக்கணம் செய்யக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் இங்க நான் தாராளமா சொல்லலாம். 2 அர்த்தத்தையும் வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்போ காமருக்கும் காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. பெருமானே உன்னுடைய திருவடியை, ஆச்சரியமான திருவடியை நான் பேணினேன், நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது நான் எதுக்காக இப்ப நீரகத்தாய் நெடுவரியின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் வரிசையா நாமாவளி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க திவ்ய தேசங்களை வச்சே நாமாவளி சொல்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஏதோ ஒரு பலனுக்காக நான் சொல்லல, இல்ல ஒரு கிருதஜதையாக சொல்றேன்னா அதுவும் இல்லை. பின்ன அனுபவத்தினால உன்னை கண்ணாலே கண்டு அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் இப்ப பூர்ணமாக எனக்கு கிடைக்காதபடினால் நான் இப்படியே திருப்பி திருப்பி சொல்லி உன்னை கூட்டு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருவடியை பிராபியமும் பிராபகமான உன் திருவடி, இதுல அநேகம் திருப்பதிகளை சொல்லி உன் திருவடியை நான் சேவிக்க போகிறேன், நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். முதல்ல சொன்ன உலகளந்த பெருமாளுடைய திருவடியை சேவிக்கணுங்கிறதா இவருக்கு பிரதான உத்தேசம். அதுக்காக தான் இத்தனை திவ்ய தேசங்களை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடியே பேணினேனே என்பதாக சொல்ற. நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உன் திரைநீர் வெக்கா உள்ளாய் உன் துறைநீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வான் காமருப்பும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. பல திவ்யதேசங்களுக்கும் இந்த ஒரு பாசுரம் தான் பாசுரம். கல்வா அப்படிங்கிற இந்த வரிதான், இந்த ஒரு சொல்லுதான் அந்த பெருமாளுக்கு அது ஒரு திவ்ய தேசமா ஆக்கிண்டு அந்த பெருமாள் ஒரு திவ்ய தேசமா பெருமாளாக ஆக்குறது. நிலாத்திங்கள் துண்டத்தாய்னா இங்கதான் இருக்க, இந்த பாசுரத்துல தான் இருக்க. அதனால இந்த பாசுரம் விசேஷமாக பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்றபடினாலையும் பல திவ்ய தேச பெருமாளுங்களுக்கு இதுதான் முக்கியமான பாசுரம் அப்படின்னு இருக்கிறபடினாலேயும் வெக்கா பெருமாள்லாம் வெளியில இருக்கார். ஆனா இந்த மாதிரி காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா அவளுக்கெல்லாம்
இந்த பாசுரம் தவிர வேற பாசுரம் கிடையாது. ஒரே பாசுரத்துல அப்படி பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ண நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்தந்த பெருமாள் கிட்ட ஈடுபாடு இருக்கச்சே அங்க சேவிக்கச்சே கூட 100 திவ்ய தேசம் அவருக்கு நினைவுக்கு வரும். திவ்ய தேசங்கள்லயே ஈடுபாடு இருக்கிற அப்படின்னால பெருமாளை சேவிக்கச்ச பல லீலைகள் வரா மாதிரி, பொதுவா வைபவத்தை சொல்லிச்ச பல லீலைகள் ஆழ்வார்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இவருக்கு பல திவ்ய தேசங்கள், பல திருப்பதிகள் இவருக்கு நினைவுக்கு வருமா. அதனால இப்படி பல திருப்பதிகளை இங்க பாடி பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படிங்கிற இன்னும் அடுத்த பாசுரத்திலையும் இந்த திவ்ய தேச அனுபவம் அப்படிங்கிறது இன்னும் 2 பாசுரத்தில் தொடர்ந்து இருக்கு. நம்ம அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.